ஓகே, இதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஹாய் வீவர்ஸ், நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை மாற்றிட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வீடியோ எது பற்றி சொன்னாங்க, இலகுவான முறையில் வீட்டிலேயே மரக்கறி ரொட்டி தயாரிப்பது அப்படின்றத இன்றைய வீடியோவா நீங்கள் பார்ப்பீங்க. இன்று இப்போ நம்ம இருக்கிறது ரமலான் மாதத்துடைய காலகட்டம். இந்த ரமலான் மாதத்தில் நிறைய பேர் வீட்டிலேயே நோன்பு திறப்பதற்காக உணவுப் பொருட்களை தயாரித்து கொள்வாங்க. இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அவங்க எப்போதும் வளமையாக கடைகளில் தான் வாங்கி நோம்பு திறக்காக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் தேவையாக இருக்கட்டும், சாப்பிடணும்னு நினைச்சாக்க அவங்க கடையில் போய் தான் சாப்பிடுவாங்க. இந்த வீட்லேயே தயாரித்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக பார்க்குறது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாங்க, இந்த கொலஸ்ட்ரால், கேஸ்ட்ரிக், ப்ரெஷர் உள்ள ஆக்கள் இந்த கடை சாப்பாடு நிறைய பெருசாக வாங்கி சாப்பிட்றது கிடையாது. ஏன்னு சொன்னாங்க, அந்த கடைகளில் நிறைய இந்த அஜினமோட் பாவிப்பாங்க, ஈஸ்ட் பாவிப்பாங்க, அப்பச்சோடா பாய்ப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட உடனே இது யூஸ் பண்ணின பொருட்களை வாங்கி சாப்பிட உடனே இந்த இருக்கிற நோய்கள் இன்னும் கூடும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால கடை சாப்பாடு அவங்க பெருசு சாப்பிட முடியாது. ஆகவே வீட்லேயே நாமளே சுத்தமான முறையில் சுகாதார முறையில் ஒரு உணவுப் பொருளை எப்படி தயாரித்து சாப்பிட்றன்றத இன்றைய வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். முழுசாக வாங்க வீடியோக்கு போகலாம். சொன்னாங்க, கோதுமை மாவை பிணைய போகிறோம். சரி, பிணைய போகிற மாதிரி பிணைய போகிறோம் சொன்னாங்க. இதுக்கு நிச்சயமாக நாம் ஒரு ஈஸ்டோ இல்லாட்டி அப்பச்சோடாவோ எதுவுமே பயன்படுத்தாமல் கோதுமை மாவும் உப்பும் தண்ணியும் ஒரு முட்டை அடித்து ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருப்பினும் நான் அதை யூஸ் பண்ணலை. இது ரெண்டும் தான் இப்போ யூஸ் பண்ண, 3 தான் யூஸ் பண்ண போகிறேன். கோதுமை மாவு, உப்பு, தண்ணி. ரைட், அப்படின்னா இப்போ பாருங்க, இப்படி மாவு போட்டாச்சு. நம்மளுக்கு போதுமான அளவு, தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உப்பு தானே இது. ரைட், இப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னாங்க, தண்ணி இந்த மாவை நல்லா அப்படி பிசையணும். எப்படி பிசையணும்னு சொன்னாங்க, நம்மளால் முடிஞ்ச அளவு இதை சாஃப்டாக ஆக்கி எடுக்கணும். எப்படி எடுக்கணும், இதையும் இப்படி கொட்டியாச்சு. நம்ம கொஞ்சம் போதானதுனால கொஞ்சம் கூடுதலாக மாவு ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம லைட்டாக போட்டுக்கொள்ளணும். ரைட், இதான் இப்படி நல்லா நம்மளுக்கு போதுமான அளவு தண்ணி கொஞ்சம் அப்படி ஊற்றி 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 லேசாக முதலாவது கொஞ்சம் சொப் பண்ணி இந்த அப்படி எடுத்துருங்க. நல்லா பிணையுங்க, முடிஞ்ச அளவு நல்லா பிணையணும். அப்படி நாம வீட்லேயே இப்படி செஞ்சு பார்க்கலாம் முடியாது நம்ம. ரைட், சரி, இப்போ இந்த அளவில் மாவை பிணைஞ்சி எடுத்துட்டேன் பாருங்க. இது தொட்டாலும் அப்படி அமுங்குது, இப்படி தொட்டாலும் அமுங்குது. என்ன சொன்னாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி சொஃப்டான அளவிலேயே கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவு பிசையணும். பிசைகிற அளவுக்கு தான் இது சாஃப்ட் ஆகும். நல்லா பிசைஞ்சதுக்கு பின்னால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அப்படி பூசி ஆட் பண்ணி இப்படி வச்சு 2 பக்கமும் பூசுங்க. 2 பக்கமும் பூசி ரைட், இந்த மாதிரி நல்லா தூக்கி போச்சு. என்கிட்ட வீட்டில் லன்செட் இல்லை. நான் என்ன செய்யறேன்னு சொன்னாங்க, ஒரு சொப்பினை தான் யூஸ் பண்ணுறேன். இது சொப்பின் ஒன்று இருக்குது. அந்த சொப்பினை அப்படியே அப்படியே மூடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு அரை மேலே கொஞ்சம் இது அப்படியே வைக்கணும். சரி, இப்போ பிணைஞ்சு வச்ச மாவு அரை ஆயிட்டுது. இப்போ அரை பிறகு இந்த மாவு எடுத்து பார்க்குறோம். இந்த லெவலில் இருக்குது பாருங்க, அப்படியே பிடிச்சா பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னாக்கா, இப்போ சின்ன சின்ன குழியா பிடிச்சி இப்படி தேங்காய் இருக்குதானே, தேங்காய் இப்படி கையில் கொஞ்சம் இப்படி தடாகி போட்டு இந்த மாதிரி சரி, அப்படி சொன்னாக்கா இந்த மாவு அப்படியே இது மாதிரி குழி பிடிக்கணும். கொஞ்சம் நேரம் தானே, அதனால இந்த குழியெல்லாம் பிடிச்சி முடிஞ்சது பின்னால் என்ன செய்யணுன்றதை அடுத்த கட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் குழி பிடிச்சாச்சு. இந்த அளவில் குழி பிடிச்சாச்சு பாருங்கள்.
ரைட். இப்போ இது என்ன பண்ண போறோம்னு சொன்னாங்க, இந்த பிடிச்ச குழியெல்லாம் திருப்பவும் நம்மளோட கைக்கு கொஞ்சம் தேங்காய் அப்படி அப்பி ஆட் பண்ணி கைக்கு இப்படி இந்த ஒரு குழியை இப்படி பிடிச்சி இன்னும் கொஞ்சம் அப்படி சப்பையா இப்படி இந்த மாதிரி இப்படி போட்டாச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இப்படி தேங்காய் பூசி பூசி இப்படி சப்பை சப்பையாக்கி வைக்கிறோம். இப்போ அடுத்த கட்டத்தில் காட்டுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன். சரி, இப்போ எல்லாத்தையுமே இப்படியே செஞ்சாச்சு பாருங்க. இப்போ என்ன பண்றோம்னு சொன்னாங்க, ஏற்கனவே நம்ம அரவர் மட்டும் இதெல்லாம் அப்படியே பிசைஞ்சு மாவை வச்சு அதுக்கு பிறகு தான் இந்த குழியை பிடிச்சி இந்த குழியையும் பிடிச்சதுக்கு பின்னால இந்த மாதிரி சப்பையாகி இன்னொரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் மாதிரி இதெல்லாம் அப்படியே திருப்பியாகி இப்படி மூடி வைக்க போறோம். புரியுதோ? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 15 நிமிஷத்தால திரும்ப மீட் பண்ணுவோம். சரி, அப்படின்னு சொன்னாங்க. அந்த 15 நிமிஷம் முடிஞ்சு இப்போ வந்து இதுல கொஞ்சம் அடிக்கக்கூடிய மாதிரி குழி சரியாகிட்டுது. இப்போ இது வந்து ஏற்கனவே நம்ம கறி செஞ்சு வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து கீமான்னு சொல்லுவாங்க. இது கிழங்கால செஞ்சிருக்கிறோம். கிழங்கு நம்மளுக்கு விரும்பினா வேற ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு போட்டு விரும்பின மாதிரி அந்த கீமாவை செஞ்சு கொள்ளலாம். முக்கிய அந்த நீங்க பிடிச்சி வச்ச குழியை எப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி போட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் கட்டாயம் யூஸ் பண்ணணும். அதில் இப்படி தொட்டு இப்படி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்க நம்மளோட ஃபாஸ்ட்டை பார்த்தீங்கல்ல எப்படி எங்களுக்கு முடியும்ல இல்லை. ஓகே, அருமையான மரக்கறி ரொட்டிகள் இப்போ தயாராகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இதை இப்போ அடுப்பில் வேக வச்சு கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம். கைஸ், என்னன்னு சொன்னாங்க, இப்போ இந்த வேலை வந்து என்னோட வீட்டுக்கு உள்ளுக்கு செய்ய முடியாது. ஏன்னு சொன்னாங்க, இந்த விறகு அடுப்பில் தான் இந்த வேலை செஞ்சாக்கா நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் வரும்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதுதான் உண்மையான விஷயமும். அதனால நாங்கள் இப்போ இந்த விறகு அடுப்பில் வெளியில் வேறு ஒரு அடுப்பு ஒன்று செஞ்சு இப்போ இதை செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், எங்கிட்ட வந்து ரொட்டி கல் எல்லாம் பெருசாக இல்லை. இந்த பாருங்க, இதை வச்சு மரக்கறி ரொட்டி தயார் பண்ண போகிறோம். ஓகே ரைட். அப்படின்னு சொன்னாங்க, இங்கே பாருங்க. ம் ம் சரி, இது வேகும் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ காட்டிட்டு இருக்க முடியாதானே, அதனால வெந்ததுக்கு பின்னால உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை காட்டுறேன். ஓகே, அடுத்து கைஸ், உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த வீடியோக்காக செலவழித்ததை விட்டு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சரி, நம்ம சொன்ன மாதிரி மரக்கரொட்டி தயாராகிட்டது பாருங்க. ஓகே, இதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு 100க்கு 100 வீதம் சக்சஸ்ஃபுல்லாக இந்த விடயம் அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. சாப்பிட்டு காண்பிக்க முடியாது, காரணம் நான் நோன்பு துறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது வரைக்கும் இந்த வீடியோ ஒரு சில காரணங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்குது. ஆகவே இந்த வீடியோவை துணை முடித்துக் கொள்ள போகிறேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி, பபாய்.